என்ன மேடம் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்ன மேடம் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றீங்க? நான் தான் 2 நாளில் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் விடாமல் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உடனே பணம் வேணும்னு அர்த்தம். இப்படிலாம் டார்ச்சர் பண்ணால் நான் செத்தே போயிடுவேன். உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, நிஜமாலே செத்துருவேன். அப்புறம் உங்களுக்கு பணம் கிடைக்காது. யாரு? பேங்க்கு. கோச்சிக்காதீங்க, நாளைக்கு பேசலாமா? உன் புருஷன் கடை வாங்கி லாஸ் ஆனதுக்கு நீ ஏன் சாகுற? நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன், சரியா? என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளு. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். யார் வேணும்? கருணா சார் இருக்காரா? கருணா சார்லாம் இங்க யாருமே இல்ல. என்னண்ணா அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணியிருந்தீங்க? கேகே நகரில் ஒருத்தவனுக்கு பைக் அடமான வச்சு பணம் வாங்கி கொடுத்தில்ல? ஆமாண்ணா. அந்த பைக்கை தூக்கிரு. அதானே? நீ கிளம்பு, நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகேண்ணா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீதான் நாண்டுகிட்டு செத்துறியா? நீ யாரு, நீ எந்த ஊரு, உன் குலம் கோத்திரம் எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் ஏன் என்ன கல்யாணம் பண்ண? நானா உன்னை கல்யாணம் பண்ண? நீதான் எங்க அப்பன் காலில் விழுந்து கெஞ்சன. நீ எங்க அப்பாவுக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னெல்லாம் நான் அப்படியே சும்மா விட்டுற முடியாது. கடைசி வரைக்கும் உன் கூடயே இருந்து நீ சாவறத பார்த்துட்டு தான் நான் சாவேன். சுகர் இருக்கா? இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருக்கா? ரொம்ப மூட் அப்செட்டாக இருந்தது, அதான் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு நினச்சேன்.
நேற்று ஃபோன் பண்ணீங்க, ஏன் எதுவும் பேசாமல் வச்சிட்டீங்க? எதுவும் சொல்லணும் நீங்க. நேற்று ஒரே சண்டை. பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ பணத்தை லாஸ் பண்ணிட்டேன்னு கேட்டா திரும்பவும் அதே பிஸ்னஸ் பண்ணுறேன் 10 லட்சம் கொடுன்றான். செம்மையாக திட்டி விட்டேன். கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டான். போகிறான் போக்கு. பணம் கொடுத்தா ஒழுங்கா பேசுவான். ஒண்ணுமே புரியல. யாருக்காக வாழ்றேனே தெரியல. எனக்காக வாழலாமே. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் திவ்யா. அடிக்கடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். நீ எப்பவுமே பிரச்சனையிலே இருக்க. அதான் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்துட்டேன். இப்போ கூட இது சொல்கிறது சரியானு தெரில. ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. எனக்கு கல்யாணம். இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுறேன். உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். இப்போ என்ன? சார், நான் உங்கள் ஏரியாவில் தான் இருக்கேன். வீட்டுக்கே வந்து பணத்தை கொடுத்துருவா? ஆஃபீஸ் வந்துருங்க மேடம். நான் 1 ஹவரில் வந்துடுவேன். இல்லை சார், அவசரமாக ஊருக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டு. ஆல்ரெடி ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார். எவ்வளோ நேரத்தில் வருவீங்க? 5 நிமிஷத்தில். சாரி சார், அவருக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. நானும் ஏதாச்சும் வகையில் ஹெல்ப் பண்ணி அவரை ஒரு பெரிய ஆளாக்கணும்னு பார்க்குறேன். எங்க? பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? சேலரி வாங்கிட்டு நேராக இங்கே தான் வரேன். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? உள்ளே இருக்கு.